விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்போ இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பீங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்கு. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் நுழையலாங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு எரிமலையின் சீற்றத்தை போலவே உங்க வளர்ச்சி வெடிக்க போகுதுங்க. அந்த தருணம் இப்ப வந்துடுச்சுங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாமுங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த வேதனைகள், துரோகங்கள், உங்களை யாரும் சரியா புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க பட்ட ஆதகங்கள் எல்லாத்திற்கும் ஒரு விடை கிடைக்க போகுதுங்க. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுதுங்கிற பத்தி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏனென்றால் இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு வழிகாட்டியா இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த மிகவும் ஆழமா பார்ப்பவங்க. எதையும் சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் உண்மை என்று தெரிந்தா அதற்காக உயிரையும் கொடுப்பீங்க. செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி அதிகம்ங்க. எதற்கும் அஞ்சாத குணமும் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த துணிச்சலே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கலாமுங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்து பாதுகாப்பு கொடுத்தீங்களோ அவர்களே உங்க பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்களை மனதளவுல காயப்படுத்தி இருப்பாங்கங்க. நான் இவ்வளவு வைராகியமா இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க பல இரவுகள் தனிமையில அமர்ந்து யோசித்த நாட்களை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் எப்போதுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய அக்னி பரீட்சை நிறைந்த காலம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்கள் ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்கள் ரகசியங்களை யாரோ ஒருவர் திருடி உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பாருங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவர்களே உங்கள் சொத்தையோ அல்லது உழைப்பையோ அபகரிக்க பார்த்திருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லா ரத்த சிந்தி உழைச்சிங்களோ அவர்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பி கொண்டு போயிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல், வேலையில மறைமுக எதிர்ப்புகள்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு,
அவர் ஒரு புதிய தொழில் முதலீட்டாளராக இருக்கலாமுங்க, அல்லது உங்களை சரியான பாதையில வழிநடத்தும் ஒரு ஆன்மீக குருவா இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்க வீட்டுல நிலவுங்க. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அதனால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பூமி சார்ந்த லாபம் அல்லது இயந்திரங்கள் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க நீண்ட கால பகையத்திற்கும் ஒரு சூட்சமமா இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் நஷ்டத்தை தந்து அல்லது முடங்கி இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அதிரடி முடிவும் வெற்றியை தருமுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஐடியாவையோ அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்று தருவாருங்க. ரியல் எஸ்டேட், பாதுகாப்புத்துறை, அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவத்துறை அல்லது இரும்பு சார்ந்த தொழில இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குமுங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த பழைய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அறிவுல சிறந்தவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் உள்ளுணர்வுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது துப்பறியும் துறையில இருந்தா அந்த புதிய நபர் உங்கள் திறமைய உலகுக்கு நிரூபிக்கின்ற ஒரு பாலமா இருப்பாருங்க. இத்தனை காலமா உங்களை இவனால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு ஏளனம் செய்தவங்க முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா சொல்லிக்க போறீங்க. உங்க தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் அதிகாரத்தையும் தேடித்தருங்க. விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடுங்க. இது ஆயுள் மற்றும் எதிர்பாராத லாபங்களை குறிக்கும் அஸ்தமஸ்தானம்ங்க. கடந்த காலங்கள்ல நீங்க பலமுறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீட்டிருக்கலாம்ங்க, அல்லது மிகப்பெரிய விபத்துகள்ல இருந்து தப்பி இருக்கலாம்ங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்த கண்டங்கள் நீங்கி ஒரு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்குங்க. அந்த புதிய நபர் ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு யோகா மாஸ்டராகவோ வந்து உங்க உடல் நலத்தை தேற்றி விடுவாருங்க. இந்த வழக்கிலிருந்து நான் மீளவே மாட்டேனான்னு பயந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பெரிய உயில் சொத்தோ அல்லது இன்சூரன்ஸ் பணமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்ப சரியாகுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பழிவாங்கும் உணர்வு இருக்குமுங்க. அதுவே உங்க குடும்ப அமைதியை கெடுத்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க மனதில் உள்ள வன்மத்தை துடை தெரிவாருங்க. உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்குங்க. பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை தொடர்பாக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா அதற்கு ஒரு நல்ல முடிவு தெரிய வருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அல்லது அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்குங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட ஏமாற்றங்களால நீங்க மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமா உணர்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான வீரியம் உங்க உடல்ல உண்டாகுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீருங்க. மன நிம்மதி கிடைத்தாலே உங்க ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. மீண்டும் அந்த பழைய வேகத்துடன் நீங்க சிங்கத்தை போல வலம் வருவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாள வேண்டுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்களின் சிலருக்கு அது பொறாமைய உண்டாக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் ரகசியமா செய்பவர்கள் என்பதாலே உங்கள் ரகசியங்களை அம்பலப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பா உங்க முதலீடு மற்றும் அடுத்த கட்ட திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம்ங்க. காரியம் முடியும் வர மௌனமா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. விருச்சிக ராசி பெண்கள் மிகவும் உறுதியானவர்கள் மற்றும் புத்திசாலிகள்ங்க.
நீங்க உங்க குடும்பத்தின் கௌரவத்திற்காக எத்தனையோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க நிர்வாகத்துறையிலோ அல்லது வங்கித்துறையிலோ ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களோட சமூக அந்தஸ்து உயருமுங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க தொடங்குவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் போலீஸ் அல்லது இராணுவ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு அதிகாரமிக்க வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குமுங்க. குறிப்பா தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமான துறையில வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திறந்து விடுவாருங்க. காதல்ல பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. திருமண தடைகள் விலகுமுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் தீர விசாரிப்பவர்கள். அதனால உங்க முடிவுகள்ல ஒரு உறுதி இருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த உறுதியே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தருமுங்க. அந்த புதிய நபர் உங்கள் வைராகியத்தை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் எதிரிகளை நிலைக்குலைய செய்யுங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காகவும் உங்கள் லட்சியத்திற்காகவும் நீங்கள் வாழ தொடங்குவீங்க. இது உங்க வாழ்வின் பொற்காலம்ங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணுங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பதால முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததுங்க. கந்த சஷ்டி கவசம் கேட்பது அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு நிற மலர்கள் சாற்றி முருகனை வழிபடுவது உங்க வாழ்க்கையில் உள்ள எதிரிகளையும் தடைகளையும் நீக்குங்க. அதே போல துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது அல்லது ஏழைகளுக்கு பருப்பு சாதம் தானமா வழங்குவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த மனப்போராட்டம் முடிய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றிகளா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே மண்டியிடுவாங்க. இவனால இது முடியுமா, இவன் விழுந்துட்டான்னு உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்ட போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சுங்க. இனி உங்க வாழ்க்கையில பயத்திற்கு இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை நிலமா மாற்றுவதுல நீங்க வல்லவர்கள். அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க. பிறகு பூர்வீக சொத்துகள் மூலம் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமா இருக்குதுங்க. உங்க கை எப்போதும் ஓங்கி இருக்குங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு வேட்டைக்காரனுக்கு பயந்த மிருகம் போல ஒளிஞ்சிருப்பீங்க. இப்போது நீங்களே வேட்டைக்காரனா மாற போறீங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க விடாமுயற்சிக்கும் உங்க பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் கராரானவர்கள்ங்க. அந்த உறுதி தான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்டு மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க.
உங்க முகம் இத்தனை நாளா கவலையா இருந்தது, இனிமேல் அது செவ்வாயின் வேகத்தால பிரகாசிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை உங்க மனதின் ஆழத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும்போது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ரகசியங்களை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில இருந்த மர்மங்கள் நீங்கி ஒளி பிறக்கும் காலம் இதுங்க. நீங்க இதுவரை சந்தித்த துரோகங்கள் உங்களை செதுக்கி இருக்குதுங்க. இப்போது நீங்கள் ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. மண்ணுக்குள் இரும் வரைதான் கவலைங்க. இப்போது நீங்க வெளியே வந்துட்டீங்க. உங்களை சுத்தி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், அடடா இவன் இவ்வளவு பெரிய ஆளாகி விட்டானேன்னு ஆச்சரியப்படும் நிலை வரப்போகுதுங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல துணிச்சலோட அதே சமயம் பணிவாகவும் இருக்கணுமுங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குமுங்க. ஆனா இனிமேல் உங்க திறமைக்கு உலகமே கைத்தட்டுமுங்க. நீங்க ஒரு டெக்னிக்கல் துறையிலோ அல்லது சட்டம் சார்ந்த துறையிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாரு. இதன் மூலம் நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு கைகூடுங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துருச்சுங்க. இனி வருவதெல்லாம் லாப கணக்கு தாங்க. உங்க வாழ்க்கையின் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே ராஜா. உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும் பொழுது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி எனும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சிருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நன்றா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க. ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மை. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போம்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாது. கடைசியா ஒரு விஷயம் மட்டுங்க, உங்களை நம்புங்க, உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யார்கிட்டையும் இல்லைங்க, எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்குங்க. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிற்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.